சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். நிச்சயம் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி அடைகிறதோ இல்லையோ, திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான். கடந்த மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்த விஜய் அவர்கள் திருச்சியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. நாகப்பட்டினத்திலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. அரியலூர் அங்கேயும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. நாமக்கல், குறிப்பாக செந்தில் பாலாஜியின் கோட்டை என்று கூறி வந்த கரூரில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி 10 ரூபாய் என்று பாட்டு பாடி அவரை கலாய்த்த ஒரு சில நிமிடங்களில் அவர் மீது செருப்புகள் வீசப்பட்டு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டு, கூலிப்படைகளை களத்தில் இறக்கப்பட்டு, திமுகவின் ஒட்டுமொத்த அராஜகத்தையும் கண்கூட ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த செயல்களையும் விஜய் அவர்கள் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கே அதிர்ச்சியாகிவிட்டது. வரிசையாக ஆம்புலன்ஸ் வருகிறது, அசம்பாவிதங்கள் நடைபெறுகிறது. நிச்சயம் இது ஆளும் கட்சியின் சதிதான். எப்பொழுதும் போல இது ஆளும் கட்சியின் மீது பழி போடக்கூடிய எண்ணத்தில் இதை பார்க்கக்கூடாது. அப்பாவி மக்களது ஒட்டுமொத்த அழுகை சத்தத்தையும் நேற்று இரவிலிருந்தே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிலும் குழந்தைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் என்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டுமா? துபாயில் இருந்து 4 நாட்கள் ஓய்விற்கு சென்ற உதயநிதி அவர்கள் நேராக களத்திற்கு வந்தார். மறுநாளே மீண்டும் துபாய்க்கு சென்று விட்டார். செந்தில் பாலாஜி இரவு முழுவதும் மருத்துவமனையில் இருந்தார். ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்துமே இதை பார்க்கும் பொழுது சதி திட்டம் போல் தெரிகிறது. விஜய் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார், 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுக்கிறது. பணம் இதை மீண்டும் அவர்களது ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் மாற்றுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். அரசியல்களது இவர்களது ஆட்டத்தில் மக்கள் ஏன் இவ்வாறு திண்டாட வேண்டும்? கேட்கக்கூடிய இடத்தை முறையாக அனுமதி வழங்கியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? செந்தில் பாலாஜியை பற்றி பேசாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா என்று ஆளும் கட்சியினர்கள் மறைமுகமாக தாவேகாவை விமர்சனம் செய்கிறார்கள். இது எந்த விதத்தில் நாம் பார்க்க வேண்டும்? நிச்சயம் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு தமிழக மக்கள் முன்வர வேண்டும் என்று பொதுவெளியில் நம்மால் பார்க்க முடிகிறது. சமூக ஊடகங்களிலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. சரியான நேரத்தையும் சரியான இடத்தையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்கவில்லை. திமுகவின் ஆட்சியை கலைக்கலாமா வேண்டாமா என்பதை கூறுங்கள்.